நண்பர்களே, நான் எப்பெல்லாம் இந்த டைனாமாக்கு வருவேனோ, நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதை எதிர்பார்ப்பீங்க? நான் நெறைய ஹெட்லைன்ஸ குடுத்துட்டு போனோன்னு. ஆனா நான் ஹெட்லைன்ஸ்ல இல்ல, டெட்லைன்ஸ்ல வேலை செய்யற ஆளு. அப்புறம் அதனால நான் இங்க இந்த மாதிரி விஷயங்கள கூட நான் சொல்லுவேன். இது மீடியாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கூட இல்லாம இருக்கலாம். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களோட நண்பன் மட்டும் இல்ல, மொத்த சமூகத்தோட நண்பன். அத மீடியா தொடக்கூட விரும்பாது. ஆனா இது எப்படிப்பட்ட விஷயம்னா, சாதாரணமான மக்கள போய் தொடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஸ்டார்ட் அப். நான் ஒத்துக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிக குறைந்த அளவுல ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு. அதாவது 100 வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அத்தனையும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இந்தியாவோட ஸ்டார்ட் அப் புரட்சியின் அடையாளம் வெறும் நம்பரோடது இல்ல. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் புரட்சியோட உண்மையான அடையாளம் இதுதான். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட 600 டிஸ்ட்ரிக்ட விட அதுக்கும் மேல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதாவது ஒரு விதத்துல 90% ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாரும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ்னா பெங்களூர்னு. 600 டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் அப் நடக்கிறது. அதாவது டியர் 2 அப்புறம் டியர் 3 நகரங்கள் இருக்கு. அங்கத்து இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் புரட்சியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன நகரத்தோட இளைஞர்களுக்கு இந்த வெற்றி இந்தியாவின் ஸ்டார்ட் அப் புரட்சியை டிரைவ் பண்ணி இருக்கு. அப்புறம் இன்னைக்கு பாருங்க, எந்த கட்சி இதுவரைக்கும் ஸ்டார்ட் அப்ப பத்தி பேசக்கூட இல்லையோ, அதுவும் வேற வழி இல்லாம ஸ்டார்ட் அப்ப பத்தி பேச வேண்டியதாயிடுச்சு. நண்பர்களே, இன்னைக்கு பூமியில எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த திட்டத்தால மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அத பத்தி பேச வேண்டியதும் ரொம்ப அவசியம். அப்புறம் இந்த திட்டம் தான் முத்ரா யோஜனா. நம்ம நாட்டுல வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்காக இளைஞர்களுக்கு எல்லா இடத்துலயும் கேரண்டி கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனா முத்ரா யோஜனானால இளைஞர்களுக்கு கூட லோனோட கேரண்டி கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட கேரண்டி கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இது மிகப்பெரிய ரெவல்யூஷன். அப்புறம் இதோட விவரத்தை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. வித்தவுட் கேரண்டி 24 லட்சம் கோடியோட பேங்க் லோன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. இவங்கள கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் முத்ராவால லாபம் அடைஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில முதல் முறையா அவங்களுக்குன்னு சொந்தமான பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு திட்டம் கூட இருக்கு, பிஎம் ஸ்வநிதி. இந்த திட்டத்தால ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு முதல் முறையா
மலிவான ஈஸியான லோன் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுவும் வித்தவுட் கேரண்டி. இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷத்துல நான் என்னெல்லாம் பார்த்திருக்கேனோ, தெரிஞ்சுக்கிட்டேனோ, புரிஞ்சுக்கிட்டேனோ, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையா மாறிடுச்சு. ஏன்னா நான் ஏழைங்க பணக்காரங்களா ஆவறதும் பார்த்திருக்கேன், பணக்காரங்க ஏழைங்களா ஆகிறதையும் பார்த்திருக்கேன். அப்புறம் இதுதான் என்னுடைய தைரியம். ஸ்ட்ரீட் வெண்டருக்கு வித்தவுட் கேரண்டி காசு கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தில்லியில ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினேன். நாட்டுல ஒவ்வொரு மூலையிலையும் ஆயிரக்கணக்கான மிகவும் ஏழ்மையான ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க. மீடியாவில் இதை பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீட்ஸ் வெண்டரை நான் பெரிய அளவுல பாராட்டுவேன். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ரொட்டீன்ல நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா கோவிட் நாட்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அவங்க இல்லாதப்ப நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஸ்ட்ரீட் வெண்டருக்காக நான் ஏதாவது செய்வேன்னு. நண்பர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் இந்தியாவை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய வேலை. அதுக்கு எதிராக நின்னாங்க, அதை அவமானப்படுத்தினாங்க. அந்த வண்டிக்காரங்க, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இன்னைக்கு இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியோட முகமா மாறி இருக்காங்க. உலகத்துல இந்தியாவோட டிஜிட்டல் புரட்சியை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்மளோட எம்பசிஸ் இருக்குல்ல, அவங்க நாட்டுல இருந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. அவங்க ஸ்ட்ரீட் வெண்டர் கிட்ட போய் ஏதாவது வாங்கி டிஜிட்டல் டிரான்சாக்சன் அவங்களுக்கு காட்டுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் விஷயமா மாறிடுச்சு. நம்ம இந்த ஆளுங்களோட உழைப்பு இருக்கே, இத மீடியாவில் ஹைலைட் பண்ண வேண்டியது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் இன்னைக்கு நான் உங்களோட இந்த பிளாட்ஃபார்மை நான் மிஸ்யூஸ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நினைச்சாலும் தப்பு இல்லை.